வணக்கம் நண்பர்களே. நம்ம எப்போவுமே வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடுக்கு ஒரு தனி மதிப்பு, ஒரு தனி மரியாதை இருக்குது. ஏன்னா அதில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்த்தியான விஷயம். காய்கறிகள் ஒரு நல்ல காய்கறிகளையாக போடுவோம். காய்கறிகள் நம்ம என்னென்னா நம்ம கடையில் போடுற மாதிரி சும்மா அப்படியே கண்ணு முன்னா வெட்டி போட்டுற மாட்டோம். ஏன்னா இந்த கடைகளில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல இருந்து உணவு தயாரிக்கிற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் அசுத்தமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க சத்தானதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு எண்ணமும் கிடையாது, சுகாதாரமாக கொடுக்கணுங்கிற எண்ணமும் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா ஒரு சிலவங்களில் கொஞ்சம் கவனத்தோடு செய்வாங்க. இதை காய்கறிகள் எல்லாம் நமக்கு இப்போ இன்னைக்கு கெமிக்கலில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை முதல்ல நம்ம கழுவிக்கிடணும். நல்லா கழுவி எடுத்துட்டு சுத்தமான அரிசி கூட பாருங்கள், கொஞ்சம் வண்டை அரிக்காமல் புழு அரிக்காமல் நல்ல அரிசியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். கொஞ்சம் அரிசி கெட்டு போய் இருந்ததுன்னா அந்த அரிசி டேஸ்ட்டு கூட இருக்காது. ஸோ அதனால் நல்ல சுத்தமான அரிசியில் நம்ம இன்னைக்கு ஒரு சாம்பார் சாதம் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். கூடவே ஒரு அழகான ஒரு தயிர் வச்சு சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை என்றைக்குமே நம்ம கொடுக்கணும். அதை வச்சு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதத்துக்கு நார்மலாக கடையிலலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப காரம்லாம் ரொம்ப அள்ளி போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் மைல்டாக நமக்கு என்ன எவ்வளவு காரம் தேவை, என்னென்ன காய்கறிகள் பிடிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு சில உருளைக்கிழங்கு பிடிக்காது, சில பேருக்கு பச்சை பட்டாணி பிடிக்காது. அவங்களாம் அதை தவிர்த்துட்டு, அந்த காய்கறியை தவிர்த்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன காய்கறி தேவையோ அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி அரிசியை நல்லா குழைவாக வடித்து நமக்கு தேவையான அளவு ஜீரணத்துக்கு என்ன மாதிரி நம்மளால் ஜீரணிக்க முடியும். அதே மாதிரி காய்கறிகளை எவ்வளோ தூரம் வேக வைக்கிறோம், காய்கறிகளை மசிய வைக்கவும் முடியும், கொஞ்சம் பச்சையாக ஹாஃப் குக்கு கூட பண்ண முடியும். இது எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது தான் நடக்கும். இது நம்ம கடையில் எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு சொல்லிட்டால அங்கே ஒன்றும் நடந்துராது. அவங்க எப்படியோ ஒரு மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, நம்ம ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடுங்கிறது ஒரு சுயராஜ்யங்கிறது சாப்பாட்டில் கூட எவ்வளோ உரிமையோடு நம்மளால் நமக்கு தேவையான உணவை நம்மளால் சமைச்சுக்கிட முடியுது. அதனால் வீட்டு முறை உணவகம் தான் என்றைக்குமே சுகாதாரமானது, இன்பமானது, சுத்தமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் நம்ம எல்லா வகையான உணவுகளும் நம்ம சாப்பிடலாம். ஆனால் அந்த வீட்டில் செய்யக்கூடிய உணவுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைங்க. சரி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.